சதீஷ் ஒரு ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்காரு. நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அண்ட் அதில் நிறைகளும் குறைகளும் இருந்தால் கூட மக்கள் வந்து அதை மன்னித்து ஆதரித்து அவரை அந்த ஃபேமிலியில் எங்கே, அதாவது நம்ம ஃபேமிலி, தமிழ்நாட்டு மக்களே நம்ம ஃபேமிலி. ஸோ உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, நீங்களாச்சு அவராச்சு. பக்தி பாடல் ஃபஸ்ட்டு டைமாக பண்ணியிருக்காரு. அது வந்து அவரே ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. நிறைய பாட்டு கேட்குறது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் சாமி சாங் மாதிரி பண்ணணும் ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு இவங்கள்ட்ட எப்படி லிரிக்ஸ் எப்படி எழுதுறது, ஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு இவங்களோட கைடன்ஸோட ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ரிலீஸு சாமி பாட்டை பண்ணலாம் ஆசையாக இருந்துச்சு. அதுதான் இந்த ஐடியாவே. அது இங்கே குட்டியிலேருந்து வந்துட்டுருக்கேன் திருவண்ணாமலைக்கு. அதுதான் இங்கே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இங்கே மேனேஜ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கேட்குறது பதில் சொல்லு, அவங்க கேட்குறாங்களே பதில் சொல்லு. இப்போ இந்த சாங்ஸோட லிரிக்ஸ் யார் எழுதுனது, யார் இது பண்ணாங்க, மியூசிக் கம்போசர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைடன்ஸ், அதாவது கேட்டுக்குவார், இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கேட்டுக்குவார். அது ஒரு மாதிரி ஒரு டீம், சின்ன டீம் ஒர்க் தான். பட் ஆனால் ஃபுல் எஃபர்ட் ஆகுது. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக நான் பண்ணியிருந்தேன். ஆனால் லிரிக்ஸ் வந்து இவங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணும் போதே கரெக்ஷன்ஸாக இது பாடி இது ட்ரை பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்குனாங்க. ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னவா இருக்க போகுது? நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஆல்பம் பண்ணுறதாக. அப்போ டிவோஷனல் ஆர் ரெகுலர் இந்த சினிமா ஆல்பம் மாதிரி. ஸோ வந்து இளையராஜா குடும்பத்திலேருந்து இன்னொரு இசை வாரிசு வந்து வெளியே வருதுங்களா? வாரிசுன்னு அவர் வந்து முதல் முறையாக வராரு. அது வந்து கற்றுக்கிறதா ஒரு நாங்கள் தான் பார்க்குறோமே தவிர இதை லான்ச் பண்ணி பெருசாக ரொம்ப கலாட்டா பண்ணாமல் அமைதியாக பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேவி மகாதேவன் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ஒன்று, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இளையராஜா வரும்போது அது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக், அப்புறம் ஏஆர் ரகுமான் வரும்போது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருந்தது. பட் இப்போ இருக்கிற மியூசிக் வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்குது? இப்போ ஃபியூஷன் நிறையா இருக்குது, எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப் ஆஃப் மியூசிக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. தாத்தா மாதிரி சிம்பனி அட்டெம்ப்ட் தானே சம்திங் அட்டெம்ப்ட்லாம் எனக்கு இப்போ இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இப்போ இப்போ எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் மெயினாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.